நண்பர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் போது ஏற்படக்கூடிய சிறு சிறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் வகையில் இந்த காணொலி அமையும். வழக்கம் போல் எம்இஸ் வெப்சைட்டில் உங்களுடைய 8 டிஜிட் யூசர் நேம் ஐடி பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணினதும் உங்களுடைய அந்த லாகின் பேஜில் மேலே இருக்கக்கூடிய ஐக்கான்ஸில் வந்து அட்மின் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் டீச்சர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினதும் உங்கள் டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு, தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்யன்னு சொல்லிட்டு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி பிடிஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான் டிஸ்பிளே ஆகும். ஒன்று வித்தின் டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று இன்டர் டிஸ்ட்ரிக்ட்னு. நீங்கள் வித்தின் டிஸ்ட்ரிக்ட்னா வித்தின் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் அல்லது இன்டர் டிஸ்ட்ரிக்ட்னா இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை, பெரும்பாலும் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷு, உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதற்குரிய ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் டிடிஓ கோடு மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும். மீதி டேட்டா எல்லாமே ஆட்டோஃபில் ஆகிடும். அந்த டிடிஓ கோடும் கூட மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவ வீரரின் மனைவி அல்லது கணவரா இல்லைங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்ததாக இமீடியட்டாக இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதானா ஆம்ங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு ஏதோன்னு ஆப்ஷன் இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த 40% டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு. அடுத்து டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு. அப்பப்போ வந்து வெப்சைட் வந்து ட்ரபிள் ஆகுது. ஸோ டேட் இன்னைய டேட்டில் தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாறுதல் முன்னுரிமைங்கும்போது மாற்றுத்திறனாளிகள் 40%, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய பெற்றோர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அவர்களினுடைய துணைவர் இருந்தாங்கன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியை இழந்தவர்கள், 40 வயதுக்கு மேல் திருமணம் ஆகாதவர்கள், இதுபோல் நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. அந்த ப்ரியாரிட்டியில் உங்களுக்குரிய ப்ரியாரிட்டி என்னவோ அதை சூஸ் பண்ணுவோங்க. தற்போது பணிபுரியும் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்து வரீங்கன்னா அதற்குரிய ப்ரியாரிட்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எனக்கு அது பொருந்துங்கிறதுனால அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது 2021 பிஆர்டி டு பிடி கன்வர்ஷன் ஒரு 500 பேர் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த 2024 கவுன்சிலிங்கில் மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அந்த 500 பிஆர்டி டு பிடி கன்வெர்ட் ஆனவங்களுக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு பொருத்தமானதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு ஹெச்எம் சைன் பண்ணது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹெச்எம் லாகின்ல, அதாவது ஸ்கூல் லாகின்ல ஹெச்எம்க்கு வந்து எடிட் ஆப்ஷனில் இந்த ப்ரியாரிட்டிக்கு உரிய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்குரிய என்ன ப்ரியாரிட்டி கோருறீங்களோ அதற்குரிய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஹெச்எம்கிட்ட சப்மிட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரீன் கலர் பாக்ஸு சப்மிட் ஆப்ஷனை சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணினதும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து ரைட் டாப் கார்னரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் டெக்ளரேஷன் ஒன்று சொல்லும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் யாவும் உண்மை என உறுதி கூறுகிறேன். நான் கோரும் இடத்திற்கு மாறுதல் அளிக்கும் பட்சத்தில் எவ்வித மாறுதல் பயணப்படி கோர மாட்டேன் எனவும் உறுதியளிக்கிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் டேட்டா ஒன்ஸ் சப்மிட்டட் கேனாட் பி சேஞ்ச்டு, ஆர் யூ ஷூர் டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததும் சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததும் இந்த டெக்ளரேஷனை எஸ் கொடுத்தீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ டேட்டா தவறாக இருக்கும் பட்சத்தில் அப்ரூவ் பண்ணுறதுக்கோ ஹெச்எம்க்கு அதிகாரம் இருக்குது. ஸோ எதுவும் டேட்டா அதில் தவறாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரிஜெக்டட் பை ஹெச்எம் இருக்குது. ஹெச்எம் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும். சப்போஸ் வந்து உங்களது வந்து ஹெச்எம் இன்னும் அப்ரூவும் போடல ரிஜெக்டும் போடலன்னா இந்த மாதிரி அப்ரூவல் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அடுத்ததாக ஸ்கூல் லாகின்ல, அதான் இது வந்து ஸ்கூல் லாகின்ல தான் ஹெச்எம்க்குரிய ஸ்கூல் லாகின்ல அதே அப்ரூவல் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஆப்ஷன்லாம் காட்டுது. ஹெச்எம்க்கு 3 ஆப்ஷன் இருக்குது. எடிட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட். ஸோ இதில் எடிட் ஆப்ஷன் அவர் கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரியாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ரியாரிட்டிக்கு கீழே அவங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் லாகின்ல ஹெச்எம்மோட டெக்ளரேஷன் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடிட், அப்ரூவ், ரிஜெக்ட். இதில் நம்ம என்ன ப்ரியாரிட்டி அப்ளை பண்ணியிருந்தோமோ அதுக்கு கீழே வியூங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த வியூங்கிற ஆப்ஷனை வியூ பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின்ல அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் இவங்களுக்கு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் வருது. ஸோ அந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் மூலமாக ஹெச்எம் வந்து அந்த ப்ரியாரிட்டிக்குரிய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவர் அப்ரூவல் கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.